நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறு. என் மகனே, என் மகளே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். நான் உன்னை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். சூழ்நிலை பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. வேலையில பாதுகாப்பு இல்லை, செய்யற பிசினஸுக்கு பாதுகாப்பு இல்லை, பயப்படுத்துகிற சூழ்நிலை. கலங்குறீங்களா? இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாக்கிற ஒரு தேவன், அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாய் வைத்திருக்கிறேன். அடைக்கப்பட்ட தோட்டம் என்ன ஆகும்? ஆடு மாடுகள் எல்லாம் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிடும். மனிதர்கள் கூட உள்ள நுழைந்து எல்லாத்தையும் அவங்க அழித்து விடுவார்கள். ஆனால் அது அடைக்கப்பட்டு விட்டால் அதுக்குள்ள யார் ஈஸியாக வரமாட்டாங்கல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன், யாரும் உன்னை சேதப்படுத்த முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் இல்ல?